வணக்க மக்களே. அந்த குப்பக் கோயிலிருந்து நடுங்கும் கைகளால் அவனை தூக்கி எடுக்கும்போது அவர் விரலை இறுக்க பிடித்தது இன்னும் அவர் நினைவில் நீங்காமல் இருக்கிறது. அன்று அவனின் அந்த சிறிய கை பிடித்தது அவர் இதயத்தையே நொறுக்கியது. தெருவில் கைவிடப்பட்ட ஒரு குழந்தையை அணைத்து எடுத்த ஒரு அண்ணன். ஜிடிஇ அகமதாபாத் நகரில் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு லாரியின் டயருக்குள் கைவிடப்பட்ட நிலையில்தான் அவனை அவர் முதலாக பார்த்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 19 தான். ஒரு அசைவு கேட்டதால் அந்த பிளாஸ்டிக் கவரை திறந்து பார்த்தபோது உயிர் பிழைக்க போராடி கொண்டிருந்த ஒரு பிஞ்சி குழந்தையை அவர் கண்டார். வேறு எதையும் யோசிக்காமல் நடுங்கும் கைகளால் அவனை தூக்கி கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஓடினார். மருத்துவமனையில் ஒப்படைக்கும் நேரமும் அவர் ஒரு விரலை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான். அன்று அவனை பரிசோதித்த டாக்டர்களும் பெரிய நம்பிக்கை எதுவும் தர முடியவில்லை. 7 மாதம் கூட நிறைவடையாத காரணத்தினால் பிறந்த குழந்தை மிகவும் பலவீனமாக நிலையில் இருக்கிறார். உயிர் திரும்ப கிடைப்பது கடினம் என்று அவர் கூறினார். போலீசார் தகவல் கொடுத்துவிட்டோம், நீ விட்டு போ. அவருக்கு மனம் வரவில்லை. எல்லா தெய்வங்களையும் நினைத்து அந்த மருத்துவமனை வாசலில் அவர் காத்திருந்தார். மெதுவாக அவன் உடல்நலம் பெற ஆரம்பித்தான். அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல அவர் முடிவு செய்தார். அப்போது இருந்தவர்கள் எல்லாம் அவரை தடுத்தனர். உனக்கு வயது 19 தான். இது பெரிய பொறுப்பு. இவனை ஏதாவது ஒரு அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து விடு. வீணாய் உன் எதிர்காலத்தை ஏன் வீணாக்குகிறாய் என்று கூறினார்கள். சட்டம், போலீஸ் என்று சொல்லி பலரும் அவரை பயமுறுத்தினார்கள். ஆனால் அவன் கைவிட அவருக்கு முடியவில்லை. அந்த குழந்தை கண்கள் அவரிடம் ஏதோ சொல்லும் போல் அவருக்கு தோன்றியது. அவனை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு வந்தார். விஷயங்கள் எளிதாக இல்லை. அவரும் அப்பா இல்லை. அவருக்கு அவர் அம்மாவும் மட்டுமே உள்ள ஒரு உலகம். இதற்கு மேலாக மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கும் ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பதோ? அம்மாவின் பயம். வேண்டாம், நமக்கு இவனை வளர்க்க முடியாது, திரும்பி கொண்டு போ என்று அம்மா முதலில் உறுதியாக சொன்னார். அவர் அம்மாவின் கால்களை பிடித்து அழுதார். குழந்தை அம்மாவின் கை விரல்களை பற்றி பிடித்தது. அம்மாவின் மனம் மாறிவிட்டது. நாங்கள் சந்தோஷமாக வளர்ந்தோம். அக்கம் பக்கத்தினரும் பரிசு பொருட்களும் பால், குழந்தைக்கு தேவையான பொருட்களும் தந்து உதவினார்கள். இது போன்ற அனாதை குழந்தைகளை வளர்த்து விடுங்கள் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.